புரோட்டா வாங்க நம்ம வீட்ல கடைக்கு கிளம்புனாலே வந்துட்டு, சால்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா, சால்னாவ அந்த புரோட்டால போட்டு பெசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான மட்டன் சால்னா ரெசிபி தாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ மட்டன வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு, மஞ்சத்தூளு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் முழுகுற அளவு வந்து தண்ணி ஊத்திட்டு, நல்லா 5, 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப சால்னா செய்ற பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடலாங்க. 2 பெரிய வெங்காயம் நீள வாக்குல கட் பண்ணி போட்டு, 5 பச்சை மிளகா கீரல் போட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பில போட்டு வெங்காயத்த வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குனோனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, மல்லித்தழை, புதினா போட்டுக்கலாம். புதினா வந்துட்டு கண்டிப்பா சால்னாவுக்கு போடணும். 2 பழுத்த தக்காளி போட்டுக்கலாம். வதங்க வந்து உப்பு போட்டு, நல்லா தக்காளியும் வந்து குழைய வதக்கிடலாம். இப்ப வந்துட்டு மட்டன் வேக வச்சதுல, மட்டன மட்டும் இதுல வந்து சேர்த்துக்கலாங்க. தண்ணிய தனியா எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து மஞ்சத்தூளு, 5 ஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூளு, கலருக்காக ஒரே 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துட்டு, இந்த மட்டன அந்த பொடியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 மூடி தேங்கா, 2 ஸ்பூன் நிலக்கல்ல, 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு இது நல்லா மைய பேஸ்ட்டா அரைச்சு கொண்டு வந்து இதுல சேர்த்துட்டு, இப்ப மட்டன் வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துட்டு, அந்த தேங்கா அரைச்சோம் பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரு, அதையும் நல்லா அலசி, மட்டன் சால்னாக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊத்திக்கலாம். இப்ப நல்லா வந்து சால்னா வந்து கொதிக்கட்டும். கடைசியா வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூளு, 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா வந்து போட்டுட்டு, இன்னும் 2, 3 நிமிஷம் கொதிக்க விட்டு, கை நெறைய மல்லித்தழைய போட்டு ஆஃப் பண்ணா, சூப்பரான மட்டன் சால்னா ரெசிபி வந்து ரெடிங்க. இது வந்து இட்லி, தோசை, புரோட்டா கூடலாம் பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்குங்க இந்த குழம்பு. கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.